அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு பல நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் நிறைவேறாம இருக்கா? அதை நினைச்சு உங்களுக்கு கவலையாவே இருக்கா? ஏதாவது ஒரு அமல் செஞ்சாவது நமக்கு இது கிடைச்சிடாதான்னு தோணுதா உங்களுக்கு? கண்டிப்பா இந்த 2 துவா உங்களுக்கு போதுமானது. இந்த ரெண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்தது. இன்னும் அதை சஹாபாக்களும் கேட்டிருக்காங்க. வாழ்நாட்களிலே அதிகமா ஓதியதாகவும் சொல்லப்படுது. இன்னும் நபி அவர்கள் நமக்கும் இதை ஓத சொல்லி கட்டளையிட்டது. அப்படி பார்க்கும்போது நபியும் ஓதியிருக்காங்க, சஹாபாக்களும் ஓதியிருக்காங்க, நம்மளையும் ஓத சொல்லியிருக்காங்க. அதனால இது மட்டும் போதும். எத்தனை நாளா எவ்வளவு விஷயங்கள் தடுங்களா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், சிரமமா இருந்தாலும் அது உங்களுக்கு அல்லாஹுடைய கிருபையில நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் ஒண்ணு என்ன தெரியுங்களா? அதுதான் யூனுஸ் நபி அவர்கள் ஓதியதுவா. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் போதே எப்படி சொல்றாங்கன்னா, நபி யூனுஸ் அவர்கள் சகோதரர் இருக்காரே அவருடைய துவாவை ஓதுங்க, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதே போல உங்களுக்கும் அதுல பலன் இருக்கு. உங்க கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். நீங்க குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னாவே இருக்கும், அடுத்தடுத்த ஆயத்துல இருக்கும். எந்த இடத்துல யூனுஸ் நபியை பத்தி பேசப்படுதோ, எந்த இடத்துல யூனுஸ் நபி இந்த துவாவை கேட்டாங்கன்னு சொல்லப்படுதோ, அதனுடைய அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யூனுஸுடைய துவாவை நாம ஏற்றுக்கொண்டோம், அவர்களை கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தோம். அதே மாதிரி முஃமின்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்வோம், கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவோம்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் குரான்ல யூனுஸ் இதை கேட்டாரு, அவருக்கு கபுல் பண்ணோன்னு மட்டும் சொல்லல. எப்படி அவருக்கு கொண்டு வந்தோமோ அதே மாதிரி மனிதர்களையும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து லேசாக்கி வைப்போம்னு நல்லா சொல்றான். நமக்கு தேவைனாவே என்ன விஷயமா இருக்கும்? ஒன்னா இதெல்லாம் வேணும்னு கேட்போம், இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அகன்று நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு கேட்போம். அப்ப நீங்க இதை ஓதுனீங்கன்னாவே எல்லா துவாவுக்குமே பொருந்தும். நீங்க என்ன ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருப்பதற்கு தடுங்களா இருக்கிற விஷயத்தை யூனுஸ் நபியுடைய துவா உங்களுக்கு போக்கி கொடுக்கும். அந்த துவா தான் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான துவா. இதை ஓதிக்கொள்ளுங்க. 100 முறை ஓதுங்க நியத் வச்சு. அடுத்து 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்நாட்கள்ல ஓதுனதும் இன்னும் அல்லாஹும் பக்ரா சூரால இறக்கியதுமான ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வக்கினா அதாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா. யார் ஒருவர் இந்த துவாவை கேட்கிறாங்களோ அவர்களுக்கு நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் சிறந்ததை கொடுப்போம் அல்லாவே சொல்லிட்டான். நீங்க இதை ஓதுனா உங்களுக்கு இம்மையிலையும் கொடுப்பான் அல்லாஹ், மறுமையிலையும் கொடுப்பதாக அல்லாஹ்வே சொல்லிட்டான். நம்பிக்கையோட ஓதுங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய எல்லா தேவைக்கும் பொருந்தும். சிலர்லாம் கேக்குறீங்க, எனக்கு இந்த தேவை நிறைவேறதுக்கு என்ன துவா, அந்த தேவை நிறைவேறதுக்கு என்ன துவான்னு கேக்குறீங்க. அப்படி ஒரு தேவைக்கெல்லாம் துவாலாம் ஹதீஸ்ல இல்லவே இல்லை. வெளிநாடு நான் போகணும், எனக்கு விசா கிடைச்சிடணும், எங்க மாமியா வீட்டுல இருந்து என்னை கூப்பிடணும், என் கணவர் என்கிட்ட பேசணும், இந்த மாதிரி தனித்தனியான துவாலாம் கிடையாது. ஆனா இந்த ஒரு துவாவை தான் ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா, வேலை கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், வெளிநாடு போகணும், குடும்பம் சேரணும், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ உங்களுக்கு வர எல்லா பிரச்சனைக்குமே ஓதிக்கலாம். ஏன்னா இது அல்லாஹ் வாக்களித்ததுவான்னு சொல்றாங்க. அதனால எந்த துவா ஓதுன்னு தெரியாட்டினா கூட இதை ஓதுங்க. இதை 100 முறை ஒதுக்குங்க. இது ரெண்டையும் 100 முறை நியத்து வச்சு ஓதி பாருங்க. அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.